எசேக்கியேல் 43 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. Ezekiel chapter 43 verse 1 to 27. Verse 1. பின்பு அவர் என்னை கிழக்கு திசைக்கு எதிரே வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். Afterward he forgot me to this gate, even the gate that looketh toward the east. வசனம் 2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலாய் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. And behold, the glory of this God of Israel come from the way of the east. And his the voice was like a noise of many waters, and the earth said with this glory. வசனம் 3. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலவும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். And it was according to this appearance of the vision which I saw, even according to the vision that I saw when I come to destroy the city. And the vision were unlike this vision that I saw by the rivers Kebar, and I fell upon my face. வசனம் 4. கர்த்தருடைய மகிமை கிழக்கு திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. And the glory of the Lord come unto the house by the way of the gates whose prospect is toward the east. வசனம் 5. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலேயே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. So the Spirit take me up and forgot me into the inner court, and behold, the glory of the Lord filled the house. வசனம் 6. அவர் ஆலயத்திலிருந்து என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்னை அண்டையிலே நின்றிருந்தார். And I heard him and speaking unto me out of the house. The man stood by me. வசனம் 7. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனம், என் பாதபீடத்தின் ஸ்தானமாயிருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தையே தங்கள் மேடைகளிலே தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. And he said unto me, Son of a man, the place of my Darwan and the place of the souls of my faith, where I will endure in the midst of the children of Israel forever, and my holy name shall in the house of Israel, and more the defer near their and kings by the wardens, near by the carcasses of their and kings in their high place. வசனம் 8. அவர்கள் எனக்கு தங்களுக்கு நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசப்படியே என் வாசப்படியிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகளில் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் செய்த அருவருப்புகளினாலே தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். In their setting of this and their whole and by my thresholds, and their post by me first, and the will and botman in me, and them they have the even defiled my holy names by their abominations that they have done committed. Wherefore I have consummate them in my anger. வசனம் 9. இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் நின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். Now let them put away their hand
worms and the carcasson of there are kings from me, and I will endure in the midst of them forever. வசனம் 10. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார்கள் தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தையும் காண்பி, அதன் அளவை அளக்க கடவர்கள். O son of man, show this house to the house of the Israel, that they may be an estimate of their iniquities, and let them measure the pattern. வசனம் 11. அவர்கள் செய்த எல்லாவற்று நிமித்தமும் வெட்கப்பட்டாள். அப்பொழுது அந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன்வாசல்களையும் அதன் பின்வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்கின்களையும் அதனுடைய எல்லா முறைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படியே செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. And if they and be estimate of all they have done, show them the form of the house, and the fashion thereof, and the goings out thereof, and the coming in thereof, and all the forms thereof, and all the ordinance thereof, and all from them thereof, and all the laws thereof, and write in the and sugar, that they may keep the whole from thereof, and all the ordinance thereof, and do them. வசனம் 12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேலே சுற்றிலும் அதன் எல்லைகளெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். அதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். This is the laws of the house upon the top of the mountain to top of the mountain. The whole limit thereof around about shall be most holy. Behold, this is the laws of the house. வசனம் 13. முழங்காலின்படியே அளக்கவும், பலிபீடத்தின் அளவுகளாவன ஒரு கை முழமும் 4 விரல்களையும் கொண்டது ஒரு முழுமாகும். அதன்படியே சற்று தரம் ஒரு முழு உயரமும் ஒரு முழு அகலமும், அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு ஒரு ஜனமாயிருக்கும். அதுவே பலிபீடத்தின் பிற்புறம். And those are this measure of this altar. After the cabots is a cabots, and hands and brethren, even the bottom shall be an cabots, and the bottom a cabots, and these borders thereof by the edge thereof around about shall be spanned, and this shall be the higher place of the altar. வசனம் 14. தரையிலே இருக்கிற ஆதாரங்களாகிய கீழ் நிலம் மற்றும் 2 முழு அகலமும் 1 முழ சின்னம் நிலை துவங்கி பெரிய நிலம் மற்றும் 4 முழமும் அகலமும் 1 முழமாயிருக்கும். Hang for this bottom upon the ground, even to the lower shall be 2 cabots, and the broader 1 cabot, and from the lesser settle even to the greater shall be 4 cabots, and the broader 1 cabots. வசனம் 15. பலிபீடத்தின் சிகரம் 4 முழு உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் மேல் 4 கொம்புகள் நிற்கும். So the altar shall be 4 cabots, and from the altar and upward shall be 4 horns. வசனம் 16. பலிபீடத்தின் சிகரம் 12 முழு நீளமும் 12 முழு அகலமும் தன் 4 பக்கங்களிலும் 40 சதுரமாயிருக்கும். And the altar shall be 12 cabots
long 12 birds, squared in the 4 squares thereof. வசனம் 17. அதன் 4 பக்கங்களிலும் உள்ள சட்டத்தின் நீளமும் 14 முழுமும் அகலமும் 14 முழுமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்புகளை முழுவும் அதற்கு ஆதாரமானது, சுற்றிலும் ஒரு முழுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்கு எதிராயிருக்கும் என்றார். And the scepter shall be before 4 cubits long and 4 broad in the 4 squares thereof, and the border about it shall be half of the cubits, and bottom thereof shall be an cubits about, and is a star shall look toward the east. வசனம் 18. பின்னும் அவர்கள் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேலே தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேலே இரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகள் ஆவன. And said unto me, Son of man, those said the Lord God, those are the ordinances of the altar in the days when they shall make it to offer burnt offering thereon and chew the sprinkling blood thereon. வசனம் 19. எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சகோதரன் சதோக்கியின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தானாகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளைகளை கொண்டு கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். And they shall give unto this priest and these Levites that and be of the seed of the Zadok, which an approach and to me to the minister unto me, said the Lord God, a young bullock for a sin offering. வசனம் 20. அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளினாலும் சட்டத்தின் 4 கொடிகளிலும் சுற்றி இருக்கிற விளம்புகளிலும் பூசி பாவ நிவர்த்தி அதையே சுத்திகரித்து, and thou shalt take of the blood thereof and put it and the 4 horns of it and the 4 corners of the serve, and upon the border around about those salt and thou cleanest and purge it. வசனம் 21. பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறம்பாக குறிப்பிட்ட இடத்திலேயே சுத்திகரிக்க வேண்டும். Thou shalt take the bullock also of this sin offering, and he shall burn it in the appointed place of the house without the sanctuary. வசனம் 22. 2ஆம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளை ஆட்டுக்கடாவை பாவ நிவாரணத்திற்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காலை நாளே பலிப்பிடத்தை சுத்திகரித்து போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். And the second days those shall then offer a kid of the goats and without blemish for the sin offering, and they shall unclean the altar as they did and clean it with this block. வசனம் 23. நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. When thou hast made and the end of the cleanings, it thou and shalt and offer a young and bullock without blemish, and rams out of the blocks without blemish. வசனம் 24. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியிலே பலி இடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேலே உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவார்கள். And thou shalt offer them before the Lord, and the priest shall cast salt upon them, and they shall offer them up for a burnt offering unto the Lord. வசனம் 25. 7 நாள் வரைக்கும் தினமும் பாவ நிவாரணமாக ஒரு வெள்ளையாட்டுக்கடாவையும் படைப்பாயாக.
பழுதற்றவைகளான இளங்காளைகளையும் மந்தையிலிருந்ததோடு ஆட்டுக்கடாவையும் படைப்பாயாக. 7 days slaughter and thou and prepare every day goats for a sins offering. They shall also prepare the young bullocks and a rams out of the flock without blemish. வசனம் 26. 7 நாள் வரைக்கும் பலிப்பிடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதையே சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவார்கள். 7 days shall they prove the altar and purify each and they shall and consume sanctuary themselves. வசனம் 27. அந்த நாளிலே முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிப்படத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் சோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். And when those days have the expired, it shall be that upon the 8th day and so forward the priest shall make your the bronze offering upon the altar and your peace offering, and I will accept you, said the Lord God.